வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல் மிகு முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977ஆம் ஆண்டு துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன்? நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நானே பத்தினி. நலாயினி. சாவித்திரி. அப்புறம் சத்யானுஸ்ரீயா. இன்னொன்னு சொல்லுங்க. மீராபாய். அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா?
ஆமாயா, பத்தினி தான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா? இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு சொல்றத எப்படி நம்ப போறீங்க? பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன. கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம். கரை மேலே ஓடும் நதி, கிளைப்பாயும் போகும் வழி, கடல்தானே சேரும் இடம், அந்த நாடும் நாளை வரும். மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரௌனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.